கர்த்தருடைய ஆவி இன்னைக்கு ஒரு தேவ மனுஷனுடைய கர்த்தருடைய ஆவியானவர் இருப்பாரே என்றால் அங்கு வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாங்க அப்படின்னா, எப்படி ஆண்டவர் மார்க் 1:39 ஜப ஆலயங்களில் பிரசங்கம் பண்ணிக்கொண்டு பிசாசுகளை துரத்தி கொண்டு இருந்தாரோ, இந்த வேலையை பரலோகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியனும் செய்ய முடியும். இந்த பகுதி இல்லாத எந்த ஊழியனா இருந்தாலும் அவ பரலோகத்தினாலே அதிகாரப்படுத்தப்பட்டவன் அல்ல, அழைக்கப்பட்டவன் அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்ல, தேவ தரிசனம் உடையவன் அல்ல. தேவன் அவனை இந்த பூமியிலே தன்னுடைய ஸ்தானாதிபதியாக தெரிந்து கொள்ளவில்லை. அவனை அதாவது வெளிப்படுத்தின விசேஷ 2வது அதிகாரம் 2வது வசனத்தின்படி பொய்யான அப்போஸ்தலர்கள், கள்ள அப்போஸ்தலர்கள் எப்படி தன்னை அப்போஸ்தலர் என்று சொன்னார்களோ, இதே பகுதியில் இன்றைக்கு அநேக கள்ள ஊழியர்கள் தன்னை என்ன செய்கிறார்கள்? கள்ள ஊழியர்னா பொதுவாய் வந்துடும். அவர் கள்ள அப்போஸ்தலரா இருக்கலாம், கள்ள தீர்க்கதரிசியா இருக்கலாம், கள்ள சுவிசேஷகனா இருக்கலாம், கள்ள போதகனா இருக்கலாம், கள்ள மேய்ப்பனா இருக்கலாம். சரியா? இவர்கள் எழும்பி ஆனா சொல்லுவாங்க, எங்களுக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும், எங்களுக்கு நல்ல பிரசங்கம் பண்ண தெரியும், நல்ல என்ன ஆராதனை நடத்த தெரியும். அது உலகத்துல உனக்கு நல்ல வேலை தெரிஞ்சா நீ நல்ல வேலை செய்யலாம்பா. ஆனா இந்த வேத புத்தகத்தை வைத்து வேலை செய்ய வரணும் அப்படின்னா, இந்த வேத புத்தகத்தை நம்ம கையில தந்த தேவன் நம்மை அபிஷேகம் பரலோகத்துல இருந்து நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கணும். அபிஷேகம் பண்ணிக்கிற தேவன் பெருசா அபிஷேகம் பண்ணிட்டு போ அப்படின்னு துரத்தி விட மாட்டாங்க. அபிஷேகம் பண்ணி நம்மளை எப்ப தெரிந்து கொள்ளுகிறாங்களோ, அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கும், இந்த அழைப்புல சரியா நம்ம நடந்து வருகிறோம் அப்படின்னா, 2 பேதுரு 1:10 சொன்னப்பட்டது போல நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை உறுதிப்படுத்துகிற வேலை அந்த அழைப்புல ஒரு தேவனுடைய மனுஷன் சரியா வாழ்ந்து எப்படி வாழ்ந்து வரணும்னா, அழைப்பு முதல்ல கொடுக்கப்படும். நம்ம வாசிக்கிறோம்ல, மத்தேயு 22வது அதிகாரத்துல 14வது வசனம், அந்தபடி அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்று. அப்ப அழைக்கப்பட்ட ஒரு பகுதியில இருந்து தேவன் தெரிந்து கொள்ளப்படுகிற வரைக்கும் ஒரு ஊழியனை உருவாக்குகிறாங்க. அவன் தன்னுடைய அழைப்பையோ தெரிந்து கொள்ளுதலையோ உறுதிப்படுத்துவதற்காக அந்த உருவாகக்கூடிய காலத்துல அவன் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ஊழியன் ஆண்டவர் அப்போஸ்தலர்களை அழைத்து அவங்க சொல்லிக்கிறாங்க, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் என்று வேற ஒன்றினாலும் போகாதுப்பா, அதனால நீங்க போய் என்ன செய்யுங்க, உபவாசிங்க, ஜெபியுங்க, விசுவாசம் இல்லாத சந்ததியை நான் எந்த மட்டும் உங்களோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, அந்த பகுதியில விடுதலையை கொடுக்கிறாங்க இல்லையா? அப்ப தேவ பிள்ளைய ஒரு ஊழியன், அதாவது அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்படுகிற அந்த காலம் வர இடைப்பட்ட காலம் தான் அவனுடைய உருவாக்கப்படுகிற காலம். இந்த உருவாக்கப்படுகிற காலம், இந்த ஊழியன் எங்க உருவாக்கப்படுகிறான் அப்படின்னா, ஏதோ ஒரு ஊழியனுடைய கையில இருந்து உருவாக்கப்படுகிறான் அப்படிங்கிறத விட ஆவியானவருடைய கையில உருவாக்கப்படணும். இன்னைக்கு உங்களுடைய மத்தியில இந்த பிரசங்கத்தை நிறைவேற்றுகிறேன் அப்படின்னா, எனக்கு சபைக்கும் தூரம். ஏன் அப்படின்னா, நான் வெளிநாடுகள்ல கப்பல்ல பணியில இருந்தபடினால, வேலையில இருந்தபடினால நான் அதிகமாய் சமுத்திரத்திலே பிரயாணம் பண்ணினவன். அதாவது சொல்லுகிற அளவுக்கு சபையில அதிகமாக எனக்கு என்ன கிடையாது, ஆராதனைகள் கிடையாது. நான் அங்கே பிரயாணம் பண்ணி வேலை செய்து போய் கொண்டிருக்கிறபடியினால, அப்ப தேவ பிள்ளை என்னை எந்த சபையும் உருவாக்கல. என்னை உருவாக்குனவர் யார் அப்படின்னா, ஆவியானவர் தான் உருவாக்குனாங்க. இந்த வேத புத்தகத்தில் உள்ள வேத வசனத்தை கொண்டு உருவாக்குனாங்க. யாருடைய பிரசங்கம் என்னை உருவாக்கல, யாருடைய மாதிரி என்னை உருவாக்கல. ஏறக்குறைய 130 நாடுகள் சுத்தி திரிந்தாலும், கை நிறைய ஒவ்வொரு தேசத்துடைய பணம் வைத்திருந்தாலும் என்னது அப்படின்னா, வேத வசனத்தின்படி மத்தேயு 5:3 படி ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் ஒரு எளிமையை கற்றுக்கொண்ட, எளிமையாய் வாழ்வது எப்படி? கை நிறைய பணம் இருந்தது, ஆனா ஆடம்பர வாழ்க்கை அல்ல. தேவனுக்காக என்ன செய்யணும்? ஆவியில ஒரு எளிமை. ஆவியில எளிமை இருந்தா சரீரத்துல தானா எளிமை வரும். ஆவியில எளிமை இல்லைன்னா நம்ம நடிப்போம். ஆமா, இன்னைக்கு நம்ம மனத்தாழ்மைய, அதாவது தாழ்மை உள்ளவனுக்கு யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவர் அதிகமாய் கிருபையை அளிக்கிறார், ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபையை அளிக்கிறார்.
தாழ்மை உள்ளவருக்கோ கிருபையை அளிக்கிறார் அப்படின்னு நம்ம இங்க யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 4:6 வாசிக்கிறோம். அதே இது மீக 6வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். அப்ப என்ன அப்படின்னா, மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து, நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக, நம்முடைய தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையா நடப்பதை அல்லாமல் வேறு என்னத்தை தேவன் நம்மிடத்துல கேட்டாங்க? வேறு ஒன்னையும் நம்மகிட்ட கேட்கலங்க. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் தாழ்மை உள்ளவன் சொல்லிடுறாங்க. அங்க பொதுவா அங்க சொல்லப்படுகிற வார்த்தை என்னது அப்படின்னா, தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அப்படின்ட்டு. ஆனா மீக 6:8 என்ன சொல்லுகிறது அப்படின்னா, தாழ்மை உள்ளவன் சொல்லல, மனத்தாழ்மை அப்படின்னு சொல்லுது. ஏன்னா தாழ்மைனா வெளியே நம்ம நடிப்போம், தாழ்மை உள்ளவங்க போல நடிப்போம். எனக்கு நடிக்க தெரியுங்க, நல்லா நடிக்க தெரியும். எப்படி நடிக்க சொல்றீங்களோ அப்படி நடிப்பேன். நடிச்சா தேவனிடத்துல நம்ம என்ன செய்ய முடியாது? சேர்ந்து வாழ முடியாது. நம்ம சாத்தானோட சேர்ந்து வாழ்கிறோம் தான் நடிக்க முடியும். ஆமா, தாழ்மை உள்ளவங்க போல நடிப்பாங்க. ஆனா மனம் எப்படி இருக்கும்னா, மனதுல தாழ்மை இருக்காது, மனதுல ஆணவம் இருக்கும், மனதுல அக்கிரமம் இருக்கும். மனதை யாராலும் பார்க்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் மீக 6:8 மனுஷனை நான் உன்ட என்னத்தை கேட்கிறேன்ப்பா, நீ மனத்தாழ்மையா நடப்பதை விட்ட வேற ஒன்னையும் நான் கேட்கல அப்படின்னு சொல்லி, இதுதான் தேவனுக்கு முன்பாக இருக்கிற ஒரு பகுதியாய் காணப்படுகிறது. அதைத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மை, தாழ்மையா இருக்கிறேன்னு சொல்லல, மனத்தாழ்மை தாழ்மையா இருக்கிறது போல நடிப்பார்கள். ஆனா மனதிலேயே ஆணவமும் அக்கிரமமும் திமிரு இருக்கும். இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற விசுவாசிகளிடத்துல, ஊழியர்களிடத்துல இருக்கிறது தான். என்னைய அதாவது வெளியில இருக்கிற ஜனங்களுக்கு அப்படிலாம் ஒரு பகுதியை சொல்ல, சபைக்காக ஊழியர்கள் மனம் திரும்புவதற்காக, இது எல்லாமே தீர்க்க தரிசன வார்த்தைங்க. இது ஒரு நாள் 2 நாள் தேவ சமூகத்தில் இருந்து பெற்றது கிடையாது, யாரிடத்திலும் கற்றது கிடையாது. ஆமா, ஒரு தனி அறைக்குள்ளே ஆழ்கடலிலே உருவாக்கப்பட்ட தரிசனங்கள், ஆமா தரிசனங்களும் தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அழைக்கப்பட்ட ஊழியத்திற்கு தரிசனங்களையும் வேத வசனங்களை திட்டமாக தந்து தேவன் இந்த ஊழியத்திற்காக அழைத்து இன்றைக்கு இந்த ஊழியத்தில் இன்றைக்கு காத்திருக்க வைத்து, ஆமா அந்த கடைசி நேர எழுப்புதலுக்காக இந்த வாரத்தில் கூட ஆண்டவர் ஒரு எழுப்புதலுடைய ஒரு தீர்க்க தரிசன வெளிப்பாடு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த வாரத்துல அதாவது 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி ஆண்டவர் எழுப்புதலுக்குரிய இன்னொரு தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாங்க, ரொம்ப தெளிவாக வேத வசனத்திலிருந்து சொல்லி இருக்கிறாங்க. அதை இந்த நாளில நான் பிரசங்கத்துக்காக எடுத்துக்கொள்ளவில்லை. அதாவது எழுப்புதலுடைய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது.